இந்த நிகழ்ச்சி இல்லாதப்ப என் பையன்கிட்ட சொல்கிறேன், டே படித்தாதாண்டா நல்லது வாழ்க்கையில், படிடா. கண்ணதாசன் ஐயா என்ன தெரியுமாடா சொன்னார்? படித்தா நல்லதுன்றது கண்ணதாசன் ஐயா சொன்னார்ரா. இசை அறிந்தோன் குழல் எடுத்தால் இசை பிறக்கும், திசை அறிந்தோன் படகெடுத்தால் தேசம் தோன்றும், திடமுடையோன் படையெடுத்தால் பகைமை வீழும், அறிவுடையோன் ஏடொன்றே அறிவின் கன்று அவ்வளியே தமிழ் செய்தி வந்ததென்று திடமுடையோன் கைகளிலே திகழ்ந்து நின்று தேன் அமுர தமிழோசை வாழ்க நன்றுன்னு கண்ணதாசன் ஐயா சொன்னார்றான்னே. அவனு இப்படியே தான் முறைச்சு பார்த்தான். படிச்சா நல்லது அவ்வளவுதானே, ஏன் இழுக்கிற, சாட்டா முடிப்பா, ஏன்பா இன்னைக்கு உனக்கு நிகழ்ச்சி இல்லையா கேட்குறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு நிகழ்ச்சி இல்லையா? என் ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்கிறேன், ஆர் யூ கோயிங் டு வேஸ்ட் யுவர் லைஃப் வித் இஸ் கண்ணதாசன் கை? என்ன காமிச்சு இந்த சேட் ஜிபிடின்னு ஒன்று வந்திருக்குங்க இதில் ஃபோனில். ஐயா இந்த சேட் ஜிபிடி எடுத்து கேட்குறாங்க, கூகுள் ஹவு டு புட் மை ஃபாதர் இன் மியூட் அப்படின்றான். இதுக்கு கூகுள் 3 ஆப்ஷன் சொல்லுது. ஸ்டிச் யுவர் ஃபாதர் மவுத், பேஸ்ட் யுவர் ஃபாதர் மவுத், பிரிங் யுவர் மதர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். அவன் 3வது ஆப்ஷன் எடுத்துட்டான். இனி நமக்கு கண்ணதாசன் ஞாபகத்துக்கு வரமாட்டாரு. நீ சமமா நான் போறேன். இப்ப வீட்டுக்கு தேவை அதிகாரிகள் அல்ல, அறிவாளிகள் அல்ல, அப்பாக்கள் தான் தேவை என்று உணர்ந்து கொள்வது ஒவ்வொரு ஆணினுடைய மெய்யறிவு, மெய்ப்பொருள்.